என்னப்பா நீலாம் ஊரில் இருக்கியா இல்லையா? ஊரில் எவ்வளோ அநியாயம் நடக்குது பற்றியா? ஒன்று கூட நீ கேட்கவே இல்லை. என்ன சொல்கிற நீ? கள்ளக்குறிச்சி சொல்கிறியா? ஆமாம், என் தோழங்க 10 பேர் பேரொழிங்க, அதை பற்றி பேசவே இல்லை. நானும் அதனால தான் பேசலை. இப்போ நீங்கள் மட்டும் ஏன்பா அவர் அறிக்கை கூட விடலை? எல்லாரும் கூட்டம் நேரம் இருக்கீங்க, ஒரு அறிக்கை விட கூட விடலை. ஆமாம், மற்றனை கூட்டிச்சு தர யாருமே அறிக்கை விடலை. அதனால தான் அதான் 10 லட்சம் கொடுத்தோம்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். விஜய் மாணவர்களுக்கு பரிசு மட்டும் ஒரு டிபேட் வச்சு நடத்துகிறானுங்க, எல்லா சாமி காரணம். ஆனால் கள்ளக்குறிச்சியை பற்றி ஒரு டிபேட் கூட நடத்தலை. என்ன பண்ணுறது? இதில் வேற எனக்கு நடுநிலை பத்திரிக்கைன்றானுங்க. பரவாயில்லப்பா, எல்லாம் நம்ம சாதகமாகவே நடக்குது. சூப்பராக. என்னப்பா சாதகமாக நடக்குது? வழக்கம் போல் நீங்கள் தானே புதுசு எதனா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி என்ன வழக்கமாக நடக்குது? ஆமாப்பா, இந்த வாட்டி இந்தியா வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிச்சு, அதுவும் போராடி ஜெயிச்சிச்சு. இதை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பேசுவானுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் மறந்துடுவானுங்க. அவ்வளோதான், இயற்கையாக அமையறது தான் எல்லாமே. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இதை வச்சே இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஒப்பேற்றிடுவானுங்க. இந்தியா கப்பு ஜெயிச்சுன்ட்டு. ஆமாம், நீங்கள் பண்ண அதெல்லாம் மறந்துடும். என்ன பண்ணுறது?